இன்றைக்கு செய்தியின் தலைப்பு இதுதான். ஆவிக்குரிய வாழ்க்கையாகிய நம்முடைய வீட்டை கட்ட நமக்கு ஞானம் வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீதிமொழிகள் 14:1. இந்த வீடு, புத்தியுள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியுள்ள மனுஷன் தன் வீட்டை கட்டுகிறான் சொல்ற அந்த வீடு என்பது இரண்டாவது எதை குறிக்கிறது என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. Talk about 3 things that hinder us from growing spiritually. ஆவிக்குரிய வளர்ச்சியை தடுக்கும் 3 காரியங்கள். இப்ப பிரசங்கத்தினுடைய சப்ஜெக்ட் என்னன்னா, மூணு பாயிண்ட்ல ஸ்டெடியா பவுல் போறார். எதை பத்தி பேசுறார்? 3 காரியம் சொல்லுங்க சத்தமா, எல்லாரும் சொல்லணும். நீதி, இச்சையடக்கம், வரப்போகிற நியாய தீர்ப்பு. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீதி, இச்சையடக்கம், வரப்போகும் நியாய தீர்ப்பு. இந்த சப்ஜெக்ட்ல அவர் அப்படியே பேசிட்டே வர்றார். பேசிட்டு வரும்போது இது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமான போதனை கொடுக்கப்படுகிறது. அந்த போதனை வரும்போது இந்த போதனையினால இவன் ஸ்பிரிச்சுவலா என்ரிச் ஆகாம வளராம தடுத்த முதல் காரியம் என்ன தெரியுமா? The first hindrance to spiritual growth is the fear of the flesh. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேறுவதற்கு, வளருவதற்கு தடை பண்ணுகிற முதல் தடை என்னவென்றால் மாமிச பயம். ஸ்பிரிச்சுவல் growthக்கு இம்பெடிமெண்டா இருக்கிற, ஹிண்ட்ரன்ஸா இருக்கிற ரெண்டாவது காரியம், தடையா இருக்கிற ரெண்டாவது காரியம் என்ன தெரியுமா? fondness for fortune. செல்வத்தின் மேல், பணத்தின் மேல் உள்ள பற்று. I want to point out the third problem that is an impediment, that is a hindrance to our spiritual growth. என்ன தெரியுமா? running after the favor of man. மனித தயவின் பின்பாக செல்லுவது.